நியூஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பெரு, ஐரோப்பா என உலகின் பல பகுதிகள் இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்டு வருது. இப்போ அந்த வகையில இந்தியாவும் ஆட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மும்பையில இப்ப கனமழை ஏற்பட்டிருக்கு. கடந்த 48 மணி நேரத்துல 300 மில்லிமீட்டர்ல இருந்து 380 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகிருக்கு. அது மட்டும் இல்லாம லொனோவா பகுதியில 900 மில்லிமீட்டர் அளவு கனமழை பதிவாகிருக்கு. கடந்த 16 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த தடவை பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளட்டால மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. மரங்கள் சரிஞ்சு விழுந்திருக்கு. வீடுகளோட சுவர்களும் சேதமாகிருக்கு. நிறைய ஆக்சிடென்டால குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதை தொடர்ந்து 22 நிலச்சரிவுகளும் ஏற்பட்டிருக்கு இந்த கனமழையால. இதோட சேர்த்து டெல்லியிலையும் இப்போ மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பல பகுதிகளில் இன்னும் சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. மோகன்லால் வீட்டுல 10 யானை தந்தங்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கேரளா அரசு சமீபமா யாராவது வனவிலங்கு சார்ந்த பொருட்கள் வச்சிருந்தீங்கன்னா தானாகவே முன் ஒத்துக்கோங்க, சில சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து மோகன்லால் அவர்கள் தாங்கிட்ட 10 யானை தந்தங்கள் மற்றும் யானை தந்தங்களால் ஆன 13 சிலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அனைவரோட கவனத்தையும் ஈர்த்து வருது. இதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காரு. இதுல பெரும்பாலான யானை தந்தங்கள்லாம் தனக்கு பரிசா வந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சில யானை தந்தங்கள் பாரம்பரியமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவருக்கு 4 யானை தந்தங்கள் வச்சிருக்கிறதுக்காக வழக்கு போயிட்டு இருக்க நிலையில மேலும் 6 யானை தந்தங்கள் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரே முன் சொல்லியிருக்காரு. வனத்துறையினரும் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நாகார்ஜுனோட 100வது படமான கிங் 100 இது தற்காலிகமாக தான் பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குறவரு ரா கார்த்திக், தமிழ் இயக்குனர். மேலும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நாக சைத்தன்யா மற்றும் இசையமைப்பாளரா தேவி ஸ்ரீ பிரசாத் இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நாகார்ஜுனா 25 முதல் 60 வயது வரை இருக்க எல்லா போர்ஷன்ஸ்லயும் நடிக்க போறாரு. டிஏஜிங்கிற ப்ராசஸ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த படத்துல 28 ஆண்டுகளுக்கு பிறகு தபுவும் நாகார்ஜுனாவும் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல வில்லியா அவங்க நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா படக்குழுவினர்கிட்ட இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகல. ஏஐயால சாம்சங் நிறுவனம் இப்ப அதிகமான லாபத்தை எடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சவுத் கொரியாவின் பிரபல நிறுவனமான சாம்சங் நிறுவனம் ஏஐக்கு தேவையான முக்கியமான சிப்புகளை தயாரிச்சுட்டு வராங்க. சில காலங்களாகவே அந்த சிப்களோட டிமாண்டுகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்குமே அவங்களோட லாபம் 1800% வரை அதிகமாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டை விட 19 மடங்கு அதிகமான லாபமும் எடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த விஷயம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் முதலீட்டாளர்கள் இன்னும் அதிகமா எதிர்பார்த்திருக்காங்க போல. அதனால 8% வரை பங்கு சந்தையில அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எது என்னவா இருந்தாலும் இப்ப ஏஐயால ஒரு நிறுவனம் பயங்கரமான லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பலரையும் ஆச்சரியப்படுத்தின விஷயமா இருந்துட்டு இருக்கு. டானியல் பாலாஜி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற விதமா அரசன் படக்குழு ரொம்பவே முக்கியமான முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, வடசென்னை படத்துல டானியல் பாலாஜி அவர்கள் தம்பி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அது ரசிகர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். இப்போ வடசென்னை கலைக்களத்துலதான் அரசன் படமும் ரெடி ஆயிட்டு இருக்குங்கிறதுனால அந்த கதாபாத்திரத்துக்கு வேற யாரும் போட வேண்டாம், கதையிலையும் அவர் இறந்த மாதிரியே காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயமானது இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்படல. ஓடிடில படம் ரிலீஸ் ஆகி 2 நாட்கள்ல நீக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் தில்ஜித் நடிப்புல சட்லுஜ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் 3 ஆண்டுகளா ரிலீஸ் ஆகாம போராடிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஜூலை 3 ஓடிடி ZEE5ல ரிலீஸும் ஆகுது. ஆனா ரிலீஸ் ஆகி 2 நாட்கள்ல படத்தையும் எடுத்துட்டாங்க. இது பஞ்சாப்ல நடந்த உண்மையான சம்பவத்தை அடிப்படையா கொண்டு எடுக்கப்பட்ட படம். மனித உரிமை ஆர்வலர் ஜஸ்வந்த் சிங்கோட உண்மையான கதையை தான் இந்த படத்துல எடுத்திருப்பாங்க. 1980 மற்றும் 90களில் நடந்த
மர்மமான கொலையை பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. அது தொடர்பான இந்த படத்தை தான் நீக்கி இருக்காங்க. மேலும் அதிகாரப்பூர்வமா ஏன் இந்த படத்தை நீக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஜி5ல இருந்து இந்த படத்தை தற்காலிகமா நாங்க எடுத்திருக்கோம், ஆனா திருப்பி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு எங்களால ஆன முயற்சிகளை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்தியால இருந்து இந்த படம் ஏன் நீக்கப்பட்டிருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.